ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டான ரொம்ப சாஃப்டான ஒரு அதிரசம் எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாம் பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. நல்லா களைஞ்சி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நல்ல காஞ்ச துணியில் போட்டு உலர வைக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லா அரிசியும் நல்லா பரப்பி விட்டு ஃபேன் காற்றுலே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி எல்லாமே உறிஞ்சி நல்லா பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி. இப்போது இந்த அரிசியை நாம் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரிசி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இதிலே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 7 ஏலக்காய் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சாச்சு. அரைச்ச மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காய் போட்டோம் இல்லையா, அதனால் அதோட சக்கையெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக சலித்து முடிச்சாச்சு. மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஏலக்காய் தோல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் சலிக்கிறது. இது மாதிரி நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா உடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதே தண்ணி ஊற்றி நாம் நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி இப்போ நான் இதில் வடிகட்டி பாகு கிண்ட போகிறேன். இப்போ இது மாதிரி வடிகட்டும் போது அதில் இருக்கிற மண், கல் இது மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு, தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும். அதனால் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா பொங்கி வரும். நமக்கு நல்ல பதம் வரணும். பதம் வர வரைக்கும் இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்போ நம்ம இதில் பாகை ஊற்றி பார்க்குறோம். இது வந்துட்டு கரையாமல் இருக்கணும். கரையாமல் இருந்ததுன்னா கரெக்டான பதம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கரைஞ்சி போகுது. இன்னும் செத்த நேரம் இருக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி அதுக்கப்புறமா எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காகிடுச்சு பாகு. இப்போ நம்ம அந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா திரண்டு கையில் எடுக்க வந்திருக்கு. இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. நாம் சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஃபுல்லாக எல்லா மாவையும் போட்டு கலர வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கலர்னிங்கன்னா அந்த பாகுக்கான கரெக்டான பதத்தோடு அது வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டு கலர்னிங்க அப்படின்னா அந்த பாகுக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டு கரெக்டான பதத்தில் நம்ம கலரி வைக்க முடியும். ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு பாகு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் வந்துட்டு அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கரெக்டாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா மாவுமே கொட்டியாச்சு. நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பாகோட மாவு சேர சேர நல்லா இறுகி கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறுகி கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் முன்னாடி இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா மொதல் நாள் செஞ்சு வச்சு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதிரச மாவு மட்டும் உடனே செஞ்சு உடனே போடுறதை விட 1 நாள் இல்லை 2 நாள் கழித்து போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதை மூடி வச்சு அடுத்த நாள் வந்து எடுத்து தான் நான் செய்கிறேன். அடுத்த நாள் செய்யும்போது பாருங்கள், நம்ம வந்து கலரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சோம் இல்லையா, அது நல்லா பதமாக இறுகி கரெக்டான இதில் இருக்குது. நல்லா உருட்டுற பதத்துக்கு வருது பாருங்கள். வெல்லம்லாம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப இலகி தொரன்னு ஊற்றுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பதம் தான் உங்களுக்கு கரெக்டான பதம். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம்.
இதை மாதிரி ஒரு பேப்பர்லேயோ இல்லை கவர்லேயோ நல்லா நெய் இல்லை எண்ணெய் ஏதோ நீங்கள் வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரியே தட்டிக்கோங்க. அதுதான் நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து கூடாகி வரும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப மெல்லிசாக தட்டினீங்கன்னா மொரன்னு இருக்கும். இப்போது இது மாதிரி நல்லா தட்டி அடித்தாச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து இதை மாதிரி பொறுமையாக எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா அது பொரியணும். 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இது மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருங்க, நல்லா அழுத்தி விடுங்க, அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வேகும், இல்லைன்னா உங்களுக்கு வேகாமே போயிடும். ரொம்ப பொறுமையாக செய்யணும். அவசரமாக பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக செய்யுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு நாம் இதை டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். அப்போ தான் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னாலும் அது நல்லா இழுத்துரும். இதை மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சாச்சு. சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக பிரியுது பாருங்கள். உள்ளே நல்லா கூடாகி நல்லா எல்லாமே குக்காக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டான அதிரசம் சாஃப்டாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.